بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து கோடிக்கணக்கான மனிதர்களை பல்கி பெருக செய்திருக்கிறான். இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற உயிர் ஜீவராசிகளில் மனிதகுலம் சிறந்தது. பகுத்தறிவு என்ற அறிவை இறைவன் வழங்கியிருக்கிறான். கூடுதலாக எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதன் அடிப்படையில் நடக்க வேண்டும், நடக்கக்கூடாது என்று பிரித்து பார்க்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பை மனிதர்களுக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான். இப்படி வழங்கியிருந்தும் கூட உலகத்தில் வாழுகிற பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாம் அல்லாத வேறு மதத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில குறிப்பிட்ட சாராரை மாத்திரம் தேர்வு செய்து இஸ்லாம் என்ற மகத்தான அற்புதமான பேரருட்கொடை நேர் வழியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாத்தில் வாழுகிற நாம் இறைவன் சொல்லித் தருகிற, இறை தூதர் கற்றுத்தருகிற சில முக்கியமான விஷயங்களை நம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் சூரா நிசா என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான், லா யஸ்தவில் காஇதுன் உலுல் துரர் அலல் முஃமினீன் ஜாஹிதீன ஃபீ ஸபீலில்லாஹ் அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். அல்லாஹுவின் பாதையில் இறைவனின் மார்க்கத்திற்காக, அல்லாஹுவின் மார்க்கத்தை வளர்ப்பதற்காக ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதாரத்தின் மூலமாகவோ, உயிரிழப்பு செய்வதின் மூலமாகவோ, அல்லது வேறு வேறு வகைகளில் தங்களால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு ஏதேனும் ஒரு காரியத்தை இழப்பவர்களும், தியாகம் செய்தவர்களும், கஷ்டப்படுபவர்களும், அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக சிரமத்தை அனுபவிப்பவர்களும், சிரமத்தை அனுபவிக்காதவர்களும் லா யஸ்தவில் காஇதுன் அல்லாஹ்வுடைய பாதையில் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறான். என் மார்க்கத்திற்காக, என்னுடைய இஸ்லாத்திற்காக, என்னுடைய ஓரிரை கொள்கையை வளர்ப்பதற்காக உயிரிழப்போ, உடல் இழப்போ, பொருளாதார இழப்போ, நேரம் இழப்போ, ஏதேனும் ஒரு வகையில் யார் தியாகம் செய்கிறார்களோ அவங்களும் தியாகம் செய்யாமல், எந்த விதமான ஒரு இழப்பையும் அனுபவிக்காமல், எந்த விதமான கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கும் ஆளாகாமல், வெறுமனே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்பவர்களும் அல்லாஹுவின் பார்வையில் சமம் கிடையாது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் இறங்கின உடனே அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற ஒரு நபி தோழர், இவரை பற்றி நாம அதிகமான உரைகளில், உபதேசங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையாகவே பிறவி பார்வை குருடு. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற நபி தோழர் பிறவியிலேயே கண் தெரியாத ஒரு சஹாபி. இவங்க ரசூலுல்லாஹ்ட்ட நேரம் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானே, அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யறவங்களும் தியாகம் செய்யாதவங்களும் சமமாக மாட்டார்கள் என்று இறைவன் குறிப்பிட்டிருக்கிறான். எனக்கோ கண்ணு தெரியாது, நான் எந்த விதத்துல தியாகம் செய்யறது, நான் எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கஷ்டப்படுறது, சிரமத்தை அனுபவிக்கிறதுன்னு வந்து கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல என்ன சொல்லி அனுப்பிடுறாங்கன்னா, உனக்கு அல்லாஹ்வுடைய தரஜாத், அல்லாஹ் அந்த வசனத்தின் இறுதியில் குறிப்பிடுகிறான், அவர்கள்தான் மகத்தான அந்தஸ்தில் இருப்பார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய அந்தஸ்து, தரஜாத், மகத்துவம், கண்ணியம், எல்லாவிடத்துல உயர் பதவி, இதெல்லாம் கிடைக்கணும்னா உனக்கு கண் பார்வை தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, நீ அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யணும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். மீண்டும் அல்லாஹ் திருத்தி வசனத்தை அனுப்புகிறான். மாற்றமாக கயிறு உலுல், உடல்ல ஏதேனும் ஒரு கோளாறு இருந்தா, சிரமம் இருந்தா, கஷ்டப்பட்டா அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்ற அல்லாஹ். அப்ப ஒரு கண் தெரியாத சஹாபி கூட அல்லாஹ்வின் இந்த வசனத்தை தன்னுடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொண்டு, நான் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக தியாகம் செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள்.
இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம், முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த வசனம் இறக்கப்பட்டு 1440 வருடங்களாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு டிசைட் பண்ணிட்டான், அல்லாஹ் பிக்ஸ் பண்ணிட்டான், அல்லாஹ் முடிவு பண்ணி எழுதிட்டான். என் மார்க்கத்திற்காக எனக்காக தியாகம் செய்யறவங்களும் கஷ்டப்படுறவங்களும் தான் உயர் பதவியில் இருப்பார்கள். கஷ்டப்படாதவர்கள், சிரமப்படாதவர்கள், தாழ்ந்த ஒரு அந்தஸ்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அப்ப அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக நம்மால் இயன்ற அளவிற்கு அல்லாஹ்ட பதவி கிடைக்குது இல்ல. அல்லாஹ் கூட சூரா தௌபா என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான், இன்னல்லாஹ இஸ்தரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒரு வியாபார தொடர்பை ஏற்படுத்துகிறான். ஒரு ஆணா இருந்தா பிசினஸ் பண்ணுவார், கடை வைத்திருப்பார், ஏதேனும் ஒரு வகையில் வியாபார தொடர்பு செய்து கொள்வார், கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுவார், காசை கொடுத்துட்டு பொருளாதாரத்தை திரும்ப வாங்கி கொள்வார். ஆனால் பெண்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காது. நம்ம வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, கடையில் போய்கிட்டு கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருக்கிறோமா, நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, சமைக்கணும், பிள்ளைங்களை பராமரிக்கணும், கணவனுக்கு படிவிடை செய்யணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், படுத்து தூங்கணும், இதுதான் நம்முடைய வேலையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினிடத்திலும் அல்லாஹ் ஒரு வியாபார தொடர்பு ஏற்படுத்துகிறான். என்ன வியாபார தொடர்பு? நீங்க மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக சிரமப்பட்டால், கஷ்டப்பட்டால், ஏதேனும் ஒரு வகையில் மார்க்கம் வளர்வதற்காக காய் நகர்த்தினால், படி கற்களை எடுத்து வைத்தால், பி அன்னலஹமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, நான் சொர்க்கத்தை தர்றேன், அதற்கு பகரமா நீங்க இஸ்லாத்திற்காக கஷ்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை இழக்கலாம், உயிரை இழக்கலாம், அதெல்லாம் நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், அதுக்கு பகரமா அதுக்கு விலை பேசுற சொர்க்கத்தை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தின் இறுதியில் குறிப்பிடுகிறான், பி பைஅத்துமுல்லதி பாயஅத்தும் பிஹி. அல்லாஹ்விடத்தில் இதை விட ஒரு சிறந்த நட்டமில்லாத வியாபாரம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் நம்மள்கிட்ட வியாபார டீலிங் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளர்றதுக்காக உன் நேரத்தை தியாகம் செய்றியா, உன் உயிரை கொடுக்குறியா, செல்வத்தை பொருளாதாரத்தை வழங்குகிறாயா, இதோ வைத்துக்கொள் சொர்க்கத்தை. இதுதான் நட்டமில்லாத வியாபாரம். உலகத்தில் நீ கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், கொடுக்கலாம், வாங்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு பொருளை பண்டமாற்று முறை அடிப்படையில் செய்து கொள்ளலாம். அதெல்லாம் நஷ்டம் இருக்கும், அதில் உறுதியாக லாபம் தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் என்னிடத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற இந்த ஒரு வியாபார ஒப்பந்தத்தில் நஷ்டமே இருக்காது என்று அல்லாஹ் உறுதி வழங்குகிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்திற்கு சொந்தக்காரர்களா, அல்லாஹ்விடத்தில் வியாபார தொடர்பை வைக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அதுக்கு நாம செய்கிற வேலை அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக கஷ்டப்படணும். வீட்டிற்காக கஷ்டப்படுகிறோம், குழந்தைகளுக்காக கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம், கணவனுக்காக மாங்குன்னு நாம செய்யாத வேலையே கிடையாது. மாமனார் மாமியார் என்று சொல்லி ஏராளமான வகைகளில் நாம் சிரமத்தை அனுபவிக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் கேட்டு பாருங்க, இஸ்லாத்துக்காக நான் எடுத்து வைத்த ஸ்டெப் என்ன, நான் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், மார்க்கம் வளர்வதற்காக என் புறத்திலிருந்து நான் இதை செய்கிறேன், இதை நான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றேன், இப்படி எல்லாம் கொண்டு போறேன். அல்லாஹ்வுடைய பாதையில இந்த தியாகம் செய்தவங்களும் தியாகம் செய்யாதவங்களும் சமமாக மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல. நான் தியாகம் செய்தவர்களுடைய பட்டியலுக்கு கீழ் நான் வருகிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், இனியும் வருவேன் அப்படின்னு சொல்பவர்கள் நம்மில் ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்களாகத்தான் இருக்கிறோம். ஆனா இது மாதிரியான ஒரு சிந்தனையை வளர்த்துக்கணும். இஸ்லாத்திற்காக நான் அர்ப்பணிப்பேன், உயிரை தான் விடணும்னு இல்லை. ஒரு களத்துல போய் நின்றுக்கிட்டு நீ ஒரு கத்தி வச்சுக்கோ, வாள் வச்சுக்கோ, எனக்கு ஒரு வாழை கொடு, வா ரெண்டு பேரும் வெட்டி சாவோம், அப்படியெல்லாம் கிடையாது. வேறு வேறு வகைகளில் நம்மை நாம் அர்ப்பணிக்கலாம். நம்மளுடைய இலக்கு, நம்முடைய லட்சியம் அல்லாஹ்வுடைய பாதையில் ரெண்டு பேர் சமமாக மாட்டாங்க. அந்த ரெண்டு தரத்தில் உயர்தரமான அந்தஸ்தை நான் பிடிக்கணும்ன்ற ஒரு வெறித்தனம் இருந்தால் போதுமானது. இந்த அம்மையாரை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், இவங்க அல்லாஹ்விடத்தில் தியாகின்ற பட்டத்தை பெற்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு உபதேசங்களிலும் திரும்ப 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 இவங்களுடைய பெயர் ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆசியா அம்மையார்
இவங்களை பற்றி திரும்ப திரும்ப பேசப்படுவதற்குண்டான காரணம் என்ன? இப்படி என்ன பெருசா செஞ்சிட்டாங்க? பெரிதாகத்தான் செய்தார்கள். இவர்களுடைய தியாகத்திற்கு ஈடு இணை இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் ரோல் மாடல் ஆக்குறான். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முன்மாதிரி. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு ஆளை முன்மாதிரி ஆக்குறான்னா அவங்களோட எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கும், அவருடைய வாழ்க்கை எப்படி மின்னக்கூடிய வாழ்க்கையாக இருந்திருக்கும், எப்படி பட்டை திட்டக்கூடிய வாழ்க்கையாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. இம்ரஅத் ஃபிர்அவுன், ஃபிரௌனுடைய மனைவி, லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்கள் முன்மாதிரி. ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற, இதற்கு முன்பு வாழ்ந்த, இனிமேல் வர இருக்கிற, உலகம் அழிகிற நாள் வரைக்கும் இந்த அம்மையாரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஃபிரௌனுடைய மனைவி முன்மாதிரி, ஃபிரௌனுடைய மனைவி முன்மாதிரி, ஃபிரௌனுடைய மனைவி அனைவருக்கும் ஒரு ரோல் மாடல். அவங்க அந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் இவர் தியாகிதான் என்று அல்லாஹ்வே டிக்ளேர் பண்றா, ஓப்பன் டிக்ளேர் பண்றா. இம்ராத் ஃபிர்அவுன் இது காலத்து ரப்பி பனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. அவங்களுக்கு நிறைய வீடு இருக்குது. அவங்க எப்படி கேட்குறாங்க பாருங்க. அந்த வார்த்தையிலே நமக்கு என்ன விளங்குதுன்னா, அம்மையார் அவர்களுக்கு அவங்களுடைய நாட்டில் அரசன் அவருடைய கணவர் தான், இவங்க தான் அரசி. அவங்களுக்கு மாட மாளிகை ஏராளமானது இருக்கிறது. அவங்க அந்த மாட மாளிகை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் பாருங்க. இந்த பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கொடு அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே நிறைய வீடு இருக்குது, எல்லாம் அட்டகாசமான வீடாக இருக்குது, எந்த விதமான ஒரு குறையும் இல்லை இருக்கிற வீட்டுக்கு. அவ்வளவு சூப்பரான பளிங்குகளால், மாளிகைகளால், முத்துக்களால் என்னென்ன வார்த்தைகள் போட முடியுமோ அவ்வளவு வார்த்தையும் போட்டுக்கலாம். ஏன்? அவன் ஒரு அரசன். அரசனுடைய வீடு குடிசையா இருக்குமா? சிமெண்ட்டை வச்சு கட்டியிருப்பானா? அல்லது சும்மா ஒரு ஷெட்டு போட்டு அதில் வாழ்பவன் அரசனாக இருப்பானா? ஃபிரௌனுடைய மனைவி என்ற அந்தஸ்து. இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்துரு அப்படின்றாங்க. அடுத்து அவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்க. ஓ நஜ்ஜினி, யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, நான் பயங்கரமான ஒரு பாதிப்பில் இருக்கிறேன். மின் ஃபிரௌன வ அமலி, இந்த ஃபிரௌனு செய்கிற வேலை இருக்குதே அதிலிருந்து என்னை காப்பாற்றியா அல்லாஹ். அந்த வசனத்தை படிக்கும் போதே தெரியும் அந்த அம்மையாருடைய கண்ணீர் மல்க இறைவனிடத்தில் அவர்கள் செய்த பிரார்த்தனை. ஃபிரௌனுடைய செயலிலிருந்து, அவனுடைய காரியத்திலிருந்து என்னை காப்பாற்றினா அவன் என்ன நல்ல செயல் செஞ்சிருப்பானா? என்னை காப்பாத்துன்னு ஒருத்தர் யார் சொல்லுவாங்க? என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஒருத்தர் கத்துறாரு. கடுமையான டார்ச்சர், சித்திரவதை, அவங்கள போட்டு பாடாய்படுத்தி எடுத்து உயிர் வாழ்வதற்கே தகுதி இல்லை, கொலை செய்கிற அளவிற்கு ஒருத்தர் டார்ச்சர் கொடுத்தா தான் காப்பாத்துங்கன்னு கத்துவோம். அந்த அளவிற்கு சிரமத்தை கொடுக்கிறான், கஷ்டத்தை கொடுக்கிறான். யா அல்லாஹ் இந்த ஃபிரௌன் செய்கிற செயல்ல இருந்து என்னை காப்பாற்றுன்றாங்க. ஒனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலி ஒனஜ்ஜினி மினல் கௌமி தாலிமின், யா அல்லாஹ் அந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து காப்பாத்து அப்படின்றாங்க. அப்ப என்ன விளங்குது? ஃபிரௌன் மட்டும் டார்ச்சர் பண்ணல, ஒட்டுமொத்த கூட்டத்தார்களும் போட்டு அந்த அம்மையாரை பாடாய்படுத்தி எடுக்கிறார்கள், சிரமம் கொடுக்குறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு விளங்குதா? அவன் எவ்வளோ பெரிய கேடு கட்டவனா இருந்திருப்பான் ஃபிரௌன். தன் மனைவின்னு கூட பார்க்காம ஆட்களை ஏவி விட்டு இருக்கிறான். எல்லாரும் போட்டு அவளை என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா, அவளை சித்திரவதை பண்ணுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். இதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் இவங்க முன்மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ளாக 1000 அர்த்தங்களை அல்லாஹ் வைத்து அந்த ஃபிரௌனுடைய மனைவியின் வாழ்க்கை வரலாறை படம் எடுத்து காட்டுகிறான் என்று சொன்னால் அவ்வளவு தியாகத்தை அனுபவிச்சாங்க. நம்ம அந்த அளவுக்கு தியாகத்தை அனுபவிக்கவில்லை என்று சொன்னாலும் நம் வாழ்க்கையில் இஸ்லாத்திற்காக நாம் என்ன அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம் அதை ஒரு கொஸ்டின் மார்க்கா உள்ளத்தில் வைத்து கொண்டே இருக்கணும், அதுக்கு பதில் தேடிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பாருங்க, ரசூல்லா காலத்தில் பெண்கள்னு சொன்னாலே இந்த நபி தோழிகள் அவங்க இஸ்லாத்துக்காக ஏதேனும் ஒரு அர்ப்பணிப்பு செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், இஸ்லாத்துக்காக தியாகம் செய்கிறவங்களும், மார்க்கம் வளருவதற்காக கஷ்டப்படுபவர்களும், மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காக சிரமத்தை அனுபவிக்கிறவங்களும் சும்மா இருக்கிறவங்களும் சமம் கிடையாது. என் பார்வையில்
மார்க்கத்திற்காக கஷ்டப்படுபவர்கள் உயர்தரமான தரஜாத் அந்தஸ்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அதுக்காகவே அந்த வசனத்தை உண்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ்விடத்தில் தியாகி என்ற பட்டத்தை பெறுவதற்காகவே கடுமையான சிரமத்தை நபி தோழிகள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மையார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் இது போன்ற முன்னணி தோழிகள் எல்லாம் வர்றாங்க. வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் எங்களை மாதிரி தொழுகிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, தர்மபுர